ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோட ட்ரிங்டோன் அப்புறம் விஜிஎம் இது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி ட்ரிங்டோனாக வைக்க முடியும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் சொல்லித்தரேன் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் எந்த ஒரு சாங்ஸையுமே எந்த ஒரு விஜிஎம்மே உங்களால் டவுன்லோட் பண்ணி ரிங்டோனாக வைக்க முடியும். ஒரு ரிங்டோன் எத்தனை செகண்டுக்கு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா சாங்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே இதை டவுன்லோட் பண்ணி ரிங்டோனாக வைக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்ச் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது மோப்கப் ரிங்டோன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணது இதில் ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வரும். ஸோ இதோட டேரெக்ட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிங்டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட இதில் ஒரு சேஞ்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான சாங்ஸை கூட சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தியன் 2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இந்தியன் 2 மூவியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக வந்த சாங்ஸ் இருக்குது, பிஜிஎம் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பண்ணி கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எந்த பிஜிஎம் எந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கூட நீங்கள் பார்த்து ரிங்டோனாக வைக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தமிழ் லவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் எக்கச்சக்கமான சாங்ஸ் எல்லாமே வரும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணுனாலும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அடிய அழகே அப்படின்னு சாங்ஸ் சேஞ்ச் பண்ணால் கூட அதில் இருக்கிற எல்லா ரிங்டோனுமே வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ரிங்டோனும் வரும். நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்து அந்த ரிங்டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ரிங்டோனை கூட டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ஏதாவது ஒரு ரிங்டோனை ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ரெட் கலரில் இருக்கிற டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாங்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை செகண்டில் இருக்குது அப்படின்ற எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற ரிங்டோனும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ரெட் கலரில் அதாவது நம்மளுக்கு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்க இதுலேருந்து கீழே பாருங்கள் டவுன்லோட் MP3 for Android அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கால எனக்கு டவுன்லோட் அகைன் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு மட்டும் தான் கேட்கும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்போ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாங்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இதில் அப்படியே மேலே பாருங்கள், மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரெண்டாவது பாருங்கள் ரிங்டோன் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் ரிங்டோன் அப்படின்னு கூட இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங்டோனாக செட் ஆயிரும். சில பேருக்கு இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இருக்கும் செட் ஆஸ் ரிங்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து கூட ரிங்டோனாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ரிங்டோனாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.